தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Arduino சென்சார்ஸை எப்படி நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, Arduino எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சென்சார்ஸையும் எப்படி நம்ம ப்ரோட்டீஸ் லைப்ரரியில் ஆட் பண்ணுறது, அதுக்கான வீடியோ தான் என்ன பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சிமுலேஷன் அவுட்புட் பார்க்குறது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ அந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் LCD Arduino போடுறேன். இதில் ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு LCD டிஸ்பிளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிக்விட் கிறிஸ்டல் LCD அப்படின்னு போட்டு எந்தெந்த பின்ஸ் வந்து நான் இன்புட்டாக செட் பண்ணோம். இந்த LCDயை பற்றி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி LCD என்னென்னு பாருங்கள். ஓகே, நான் இதே சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோட லென்த் வந்து அதிகமாகும். அப்போ நான் சொல்ல வந்து இப்போ 10 மினிட்ஸ் மேலே போகும். அப்போ சென்சார்ஸோட கோடிங் மூலம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கான்ஸ்ட் இன்ட்டு ட்ரிகர் பின் 3வது பின்னு, எக்கோ பின் வந்து பார்த்திங்கன்னா 2வது பின்னு. ஏன்னா அல்ட்ராசோனிக்கில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 பின்னு இருக்கும். ஒன்று வந்து ட்ரிகர் பின், ஒன்று வந்து எக்கோ பின். ட்ரிகர் பின் வந்து என்னென்னா அவுட்புட் பின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவுட்புட் லாஜிக். ஓகே, எக்கோ பின்னுங்கிறது இன்புட் பின். அந்த பின்னை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்புட்டாக செட் பண்ணுவோம். அப்போ செகண்ட் பின்னுங்கிறது இன்புட். எக்கோ பின் தான் எந்த ஒரு கண்ட்ரோலை நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் எக்கோ பின்னை வந்து இன்புட்டாக செட் பண்ணிக்கிங்க, ட்ரிகர் பின்னை வந்து அவுட்புட்டாக செட் பண்ணிக்கிங்க. அதில் ஆஸ் டிஃபைன் LED 4th பின் தான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு அவுட்புட் டிவைஸாக கனெக்ட் பண்ணிருக்கேன். லாங் டியூரேஷன் இன்ட் டிஸ்டன்ஸ் வாய்ட் செட்டப்பில் என்ன பண்ணியிருக்கேன் LCD பிகின் 16,2 LCD.clear LCD கிளியர் பண்ணிட்டு Arduino இன்டர்ஃபேஸ் அல்ட்ராசோனிக். ஓகே, இதுக்கான கோடிங் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து ட்ரிகர் பின்னில் என்ன பண்ணுறேன் அவுட்புட்டாக செட் பண்ணிக்கிறது வந்து ட்ரிகர் பின் மட்டும் தான், எக்கோ பின் வந்து இன்புட். ஓகே, இதை கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். அடுத்து பின் மோட் LED, அவுட்புட். LEDயை வந்து என்ன பண்ணுறேன் அவுட்புட்டாக செட் பண்ணிட்டேன். அடுத்து டிலே 5000 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, எனக்கு 5000 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணுவேன். 5000 மில்லி செகண்ட் அப்படின்னா எனக்கு 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணோம். LCD.clear எனக்கு LCDயை கிளியர் பண்ணிடு. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாயில் லூப்பில் டிஜிட்டல் லைட்டு ட்ரிகர் பின் லோ. ஏன்னா நம்ம வந்து இப்போ அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு வேவ்ஸ் தான் வரும். அப்போ அந்த சவுண்டு வேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கண்டினியூஸாக கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணும் அந்த சவுண்டு வேவ்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ டிஜிட்டல் லைட்டு ட்ரிகர் பின் லோ, டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் 10 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்த நீங்கள் வெறும் டிலேன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மில்லி செகண்ட்ஸில் ஒர்க் ஆகும். டிலே மைக்ரோ செகண்ட்ஸ்னு யூஸ் பண்ணிங்கன்னா தான் 10 மைக்ரோ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அப்போது டிஜிட்டல் லைட்டு ட்ரிகர் பின் ஹை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் லோ பண்ணியிருக்கேன், அடுத்து ஹை பண்ணியிருக்கேன், அடுத்து என்ன பண்ண அடுத்த 10 செகண்ட்ஸ் வந்து லோ பண்ணிட்டேன். அப்போது எக்கோ பின்லேருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரிகர் பின்லேருந்து வர பல்ஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் எக்கோ பின் அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு முன்னாடி கையை வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் அந்த வேவ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ நமக்கு என்ன பண்ணும் எக்கோ பின்னில் வந்து ரிசீவ் ஆகும். அப்போ அந்த எக்கோ பின்னை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பல்ஸின் எவ்வளோ பல்ஸ் உள்ளே வருது அப்படிங்கிற பல்ஸின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் எக்கோ பின் ஹை, எக்கோ பின் வந்து ஹையாக தான் செக் பண்ணுறேன். அப்படி ஹையாச்சு அப்படின்னா அந்த பல்ஸினில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் எவ்வளோ பல்ஸ் வந்துருக்குங்கிறத டியூரேஷன் வந்து அப்டேட் பண்ணும். இப்போ டியூரேஷனில் அப்டேட் பண்ணிச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிருக்கேன் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்காக டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டியூரேஷன் ஸ்டார் 0.34 அதில் என்ன பண்ணிருக்கேன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு டிவைடட் 2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த சென்டிமீட்டரில் கன்வெர்ட் ஆகிறத LCடியில் என்ன பண்ணிருக்கேன் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ அந்த டிஸ்டன்ஸை போட்டு லெஸ் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா LEDயை வந்து ஹை பண்ணேன். அதே மாதிரி லெஸ் தென் 20 இருந்தால் ஹை பண்ணு, கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா லோ பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த டிலே 500 அப்படின்னா 0.5 மில்லி செகண்ட்ஸ்னு அர்த்தம். LCD.clear. ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, எதுக்காக அந்த இடத்துல நம்ம கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு சென்சார்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து LM35 பார்த்தோம்னா அதுக்கு 2.045 இது மாதிரி டிவைட் பண்ணிப்போம். அப்போ ஒரு சென்சார்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் ஒரு அனலாக் சென்சார்னால் அனலாக் அவுட்புட் எடுத்து அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சென்சார்ஸ் இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்போ அதுக்கு என்ன லாஜிக்கில் அவுட்புட் வேணுமோ அந்த லாஜிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவுமே சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இந்த கன்வர்ஷன் வரும். இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கோடிங்கை வெரிஃபை பண்ணிங்க. கோடிங்கில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடிங் வந்து வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கம்பைலிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ஸ்கெட்ச் அப்படின்னு காமி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஓகே, மவுஸ் வந்து இது மாதிரி சுற்றிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங். இப்போ நீங்கள் சிமுலேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி
கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கம்பைல் பேனல் ஆயிரும். இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ டன் கம்பைலிங். இப்போ இதுக்கு என்ன ஆயிரும், ஹெக்ஸ் ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ உங்கள் ஐஐசிஎஸில் வந்து நான் ஆல்ரெடி சிமுலேஷன் போட்டு வச்சிட்டேன். சிமுலேஷன் எல்லாமே போடுறது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே எல்லாமே நிறையா சொல்லியிருப்பேன். அதனால் இந்த இதை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ப்ரீவியஸாக சென்சார் அப்லோட் பண்ணுற வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அல்ட்ராசோனிக் சென்சாரில் வந்து மொத்தம் 5 பின் இருக்கும். 5 வோல்ட் கிரவுண்டு, அடுத்த ட்ரிகர் எக்கோ. ஓகேவா, இப்போ ட்ரிகர் எக்கோ மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். 5 வோல்ட் கிரவுண்டு என்ன பண்ணிக்கும், டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இந்த டெஸ்ட் பின்னுக்கு என்ன பண்ண சொன்னேன், ஒரு பொட்டன்சியோமீட்டர் வைங்கன்னு சொன்னேன். அதே பொட்டன்சியோமீட்டர் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கோடிங் வந்து ரன் ஆகாது. ஓகே, இன்டர்னல் எக்ஸ்பெக்ஷன் அசஸ் வயலேஷன் இன் மாடியூல் அப்படின்னு காமிக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக்னு ஒரு ஹெக்ஸ் ஃபைல் இருக்குது. அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் ஹெக்ஸ் ஃபைல்னு இருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய லோக்கல் டிஸ்க் சியில் நீங்கள் எந்த லைப்ரரியும் ஃபோட்டோவில் ஆட் பண்ணிங்களா, லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபைலில் அதில் அல்ட்ராசோனிக் டெப் அப்படின்னு இருக்கும். அல்ட்ராசோனிக் டெப் ஹெக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், சிமுலேஷனை வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா Arduino இன்டர்ஃபேஸ் அல்ட்ராசோனிக் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் கோடிங்கும் என்ன ஆகும், கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வயரிங் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1106 காமிக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்போ 150 140 இதான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. அதனால் சிமுலேஷனில் 106 கிடைக்கிது, 1106 கிடைக்கிது, நமக்கு ஹார்ட்வேரில் ஏன் இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஹார்ட்வேரில் 140 150 மேக்ஸிமம் போனீங்க அப்படின்னா 150, அதோட வந்து மினிமமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 130 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஜிஎல் வந்து 130. அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து லோ ஆச்சு அப்படின்னா ஒரு எல்இடி வந்து ஆன் பண்ண சொல்லிடுறேன். இப்போ 110. இப்போ நான் பிலோவாக கொண்டு வரேன். இப்போ என்னன்னா 0 கொண்டு வரேன். டிஸ்டன்ஸ் வந்து 4ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், மெதுவாக லைட்டாக அப்டேட் பண்ணுறேன், கையை வந்து லைட்டாக இது பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, 26 போன உடனே எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. எகைன் வந்து கீழே கொண்டு வரேன் பாருங்கள், 33 26 25 10. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி என்ன அல்ட்ராசோனிக் சென்சார் இந்த கோடிங் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த சென்சர்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, இதில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ எப்படி நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதைப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து காமன் மோடில் போயிட்டு எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எல்லா சென்சாரும் எடுத்துக்கலாம். இந்த கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.